ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள், விசேஷங்கள் வந்து நம்மள மெய்சிலிர்க்க வைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சில விஷயங்கள் நம்ம பணத்துக்காக வேண்டும். சில விஷயங்கள் நம்ம பாவங்கள போக்குறதுக்காக வேண்டும். சில சில விஷயங்கள் நம்ம பதவி உயர்வுக்காக வேண்டும். சில விஷயங்கள் உறவினர்களுக்காக வேண்டும். இந்த மாரி விசேஷ நாட்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு விசேஷ நாட்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு பலனை நமக்கு குடுத்துக்கிட்டு இருக்கும். அதில் மிக முக்கியமான ஒரு விசேஷ நாள் தை மாசத்தில் நம்மளுக்கு மிக அற்புதமான ஒரு பங்களிப்பாக கொடுக்கக்கூடியது ரத சப்தமி அப்படிங்கிறது. ரதம்னாலே நம்மளுக்கு என்னன்னா தேர் அப்படிங்கிறது. சப்தமி அப்படின்னா 7 7 குதிரைகளை பூட்டி தேர் யார் இருப்பானா சூரிய பகவான். அந்த ரத சப்தமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதம். என்னன்னா சூரிய பகவான் பிறந்த நாள் அப்படிங்குவோம். சூரிய பகவான் பிறந்த நாள் அப்படின்னா எப்படின்னா ஏன் இந்த அதாவது சூரிய பகவான் வந்து அப்பதான் அவதரித்தாராம். அந்த நாளில் தான் அவதரித்தாராம். அதாவது தை மாசத்தில் சூரிய பகவான் பிறப்பு இருக்குது. அவர் வந்து யாருக்கு கசியப்பருக்கும் நம்ம அதித்தி கசியப்பருடைய மனைவி அதித்திக்கும் சேர்ந்து பிறந்தவர் தான் சூரிய பகவான். அதாவது அதித்தி வந்து வயிறு நிறைய குழந்தை, அப்படி வயிற்று நிறைய இருக்கிறா. தன் கணவனுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு முனிவர் வந்து சாப்பாடு கேட்க வந்து நிக்கிறாரு. ஆனால் தன் கணவனுக்கு கொடுத்துட்டு தான் அவ வந்து, ஏன்னா கணவன் தான் அந்த காலத்துல முதல் முக்கியத்துவம். கடவுள் எல்லாத்தையும் விட கணவனுக்கு செய்ய வேண்டிய படிவடைகளை செஞ்சுட்டு தான் எல்லாமே செய்வாங்க. அப்ப தன் கணவனுக்கு உணவெல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு வேண்டியது செய்துட்டு அப்புறம் அவ வந்து உணவு கொடுக்க வந்திருக்கா. அதை பார்த்து அந்த முனிவருக்கு கோவம் வந்துச்சு. இவ்வளவு நேரம் என்னை ஏன் காக்க வச்ச அப்படின்னு கேட்கிறாரு. அதனால உனக்கு சாபம் வைக்கிறேன், இந்த குழந்தை உன் வயிற்றுலேயே இறந்து போகட்டும்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு போறாரு. அவ அதித்திக்கு ரொம்ப கவலையா போச்சு, இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு போய் கணவர்கிட்ட சொல்ற கசியப்பர்கிட்ட. கணவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பயப்படாத. அமிர்தத்தில் அமிர்த லோகத்தில் பிறந்த பையன் அமிர்த கலசமாகவே உனக்கு தோன்றுவான் அப்படி சொல்லிட்டு பிரகாசமான மிக அற்புத குழந்தை உனக்கு கிடைக்கும் சொல்லி சொல்லுவாரு. அந்த குழந்தை தான் நம்ம சூரிய பகவான். எவ்வளவு அற்புத வரம் பெற்று வந்திருக்காரு பாத்தீங்கன்னா, அவ்வளவு அருமையான தகத்தகான தனவந்தருடைய அம்சத்துக்குரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமானது. இந்த சூரிய பகவான் வந்து அவ்வளவு அற்புத சக்தி. அவருடைய பிறப்பு வந்து இந்த தை மாசம் நம்மளுக்கு ரத சப்தமி அன்று நடக்கிறது. சப்தமியில் பிறந்திருக்கிறார், வளர்பிறையில் அப்படிங்கிறது முக்கியம். இந்த ரத சப்தமியில் பிறந்த அந்த சூரிய பகவான் இன்னொரு அற்புதமான என்னன்னா 7 குதிரைகளை பூட்டி வடகிழக்கை நோக்கி அவருடைய பயணம் தொடங்குகிறது அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த வடகிழக்கை நோக்கி அவருடைய பயணம் தொடங்கும் இந்நாள் வந்து நம்மளுக்கு ரத சப்தமியாக இருக்கிறது. இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரத சப்தமியில் நம்ம பாவ புண்ணியங்கள் கணக்குகள் சீர் செய்யப்படுகிறது. நம்ம தெரியாமல் செய்த பாவம், தெரிஞ்சு செய்த பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீஷ்மர் வந்து தன் விரும்பிய நேரத்தில் மரணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஒரு வரம் வாங்கியிருக்கிறாரு. அந்த வரத்தை வந்து அவரு அம்பாள் எய்து தன் சாகணும் அப்படிங்கிறத கேட்கும் போது அதை வந்து அவருக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த பீஷ்மர் செய்த தவறு என்னன்னா, முக்கியமான இடத்தில், அதாவது வேத வியாசகர் அப்படி இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து சொல்வார் பீஷ்மர்கிட்ட, நீ முக்கியமான இடத்துல வாய் திறக்க வேண்டிய இடத்தில் வாய் திறக்கல, நீ தவறுகள் செய்யும் போது தண்டிச்சு கேட்கல, கண்ணால் பார்த்த விஷயத்தை தடுக்கல, எல்லாத்துக்கும் ஒரு குற்றம் செய்தவனுக்கு துணை புகுந்த துணையாக நின்றதுனால உனக்கு இந்த வரம் வந்து செயல்படாம இருக்குது அப்படிம்பார். ஏன் இத சொன்னாருன்னா, பாஞ்சாலி, நம்மளுடைய பாஞ்சாலி வந்து அவள் துயில் உரியப்படும் போது அவர் வந்து பீஷ்மர் வாயே திறக்கல, அமைதி நிலையில் இருந்ததுனால தான் தட்டி கேட்கல எதையுமே. கண் பார்க்காத மாதிரி, காது கேட்காத மாதிரி, அந்த கூக்குரல் வந்து அவர் செவிகளை வந்து ஒண்ணுமே தொடல. அப்படி இருக்கும்போது அந்த பாவத்தினுடைய விளைவு இவருடைய வரம் வந்து செயல்படாம இருக்குது. அப்ப இதுல இருந்து நான் போக்குவதற்கு என்ன வழி? எனக்கு இந்த வலி தாங்க முடியல, இந்த உடலின் வலிகள், உள்ளத்தின் வலிகள் தாங்க முடியல அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இவர் சொன்னாரு, வேத வியாசகர் சொன்னது என்னன்னா, எருக்கம், அதாவது சூரிய பகவான் மட்டும்தான் எரிக்க முடியும். அந்த சூரிய பகவான் அம்சமாக எருக்க இலைகளை அவர் உடம்பில் வைத்து 7 எருக்க இலைகளை வைத்து அந்த 7 பாகங்களுக்குள்ளதையும் அவர் வந்து எரிக்கிறார். அந்த 7 பாகங்கள் செய்த பாவங்களை எரிக்கிறாரு. அதனால அந்த 7 எருக்க இலைகளை உடம்பில் வைத்து அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இது மோட்சத்தை கொடுக்குறாங்க, முக்தி அடைய. அப்படியே அமைதியாகி, உடலும் அமைதியாகி, மனமும் அமைதியாகி தியான நிலையில் முக்தியை பெறுகிறார் பீஷ்மர் அப்படிங்கிறது இருக்குது. இந்த தன்மை வந்து
தாம் தெரிந்தே செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவங்களை நீக்கக்கூடிய மிக அற்புத சக்தி அந்த எருக்க இலைக்கு உண்டு. அது ரத சப்தமி அன்று இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த ரத சப்தமி அன்று நம்மளுக்கு இந்த சம்பவம் நடந்த அதே நாளில் நம்மளும் இந்த 7 எருக்க இலை எடுத்துக்கோங்க. அதிகாலையில் 6 to 7:30 இந்த இது செய்யணும். அது அதிகாலையில் 6 to 7 இந்த எருக்க இலையை எடுத்துக்கோங்க. அந்த எருக்க இலையில் தலையில 1, மீதி 6ஐயும் உங்க தோள்பட்டைகளில் வைக்கலாம், இல்லட்டா உங்க கைகளில் 2 அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். இல்ல தோள்பட்டைகளில் இந்த சைடு 3 இந்த சைடு 3 வச்சுக்கிட்டு நீங்க தலையில தண்ணி ஊத்தி குளிச்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் பொசுங்கி விடும். அதாவது ஆணாக இருந்தால் அர்ச்சனை அப்படிங்கிறது, அதாவது அரிசியில அர்ச்சனை பண்ணுவாங்களே அந்த எற்கையில வைத்து அந்த மேல அர்ச்சனையை வைத்து அரிசி மஞ்சள் கலந்த அர்ச்சனையை மேல வச்சுக்கோங்க. பெண்ணாக இருந்தால் அந்த தலையில் வைத்திருக்கிற அந்த எருக்க இலை மேல மஞ்சள் அர்ச்சனையை தூக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தண்ணியை தலையில ஊத்தி குளிச்சிங்கன்னா உங்க பாவங்கள் அனைத்தும் நீங்கப்பட்டு உங்களுடைய, அதாவது நம்மளுக்குன்னு தோன்றிய அந்த தோஷம், பாவத்தினால் வரக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய மிக அற்புதமான நாள் இந்த ரத சப்தமி அன்று. இதை பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு மாற்றங்கள், அதாவது என்ன மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர் பதவி மத்தவங்க மத்தியில ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்தை கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு காலபுருஷனின் 10ஆம் பாவம் தான் அங்க செயல்படுகிறது. மகர ராசியில் சூரியன் இருந்து இந்த செயல்களை செய்கிறது. ஆனா அந்த 10ஆம் ராசிக்குள்ள விஷயத்தை நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது. புகழ், அந்தஸ்து, பேரு, அப்புறம் நல்ல உயர் பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான். இந்த இடத்தை நம்மளுக்கு செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம பாவ புண்ணியங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய இடமும் இந்த இடத்துல இருக்குது. அதனால இந்த இடத்துக்குரிய இந்த ரத சப்தமி அன்று நீங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும். இந்த வழிபாடு அதாவது தலையில அந்த தண்ணி ஊத்தி எருக்க இலையை வச்சு வழிபாடு குளிச்சதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியில செம்பருத்தி பூவு அல்லது சிவப்பு நிற பூக்கள் எடுத்துக்கோங்க. அந்த பூக்களை தண்ணியில வைத்து அந்த சூரிய பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற மாதிரி பண்ணுங்க. பண்ணிட்டு சூரிய பகவான் நினைத்து வழிபாடு பண்ணி நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணி சிவப்பு நிற துணியை சூரிய பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி விடுங்க. இல்லாட்டா சிவப்பு நிற துணியை யாருக்காச்சும் தானம் பண்ணுங்க. பண்ணும்போது உங்களுக்கு சிவதோஷமும் சூரியனால் வரக்கூடிய தோஷ நிவாரணமும் இதெல்லாம் நீங்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த இறைவனுக்கு கொடுக்கிற அந்த தானம் ரொம்ப முக்கியமானது. ரத சப்தமி அன்று தானம் மிக சிறந்த முக்கிய பங்கு. ஏன்னா சூரிய பகவான் தானத்தில் சிறந்தவர். அக்ஷய பாத்திரம் தான தர்மம், கர்ணனை படைத்ததும் தான தர்மம், எல்லா தான தர்மத்துக்கு மிக சிறந்த நாள்னா ரத சப்தமி. இந்த நாளில் வஸ்திர தானம், உணவு தானம், அக்ஷயாதிதி உங்களுக்கு சிறந்த. நான் அக்ஷயாதிதியில பாத்திரம் வாங்குறேன், நகை வாங்குறேன், ஏன் செயல்படல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அக்ஷயதிதியுடைய ஆரம்ப புள்ளியே இந்த ரத சப்தமியில் நீங்க தானம் கொடுத்துட்டு இந்த அக்ஷயதிதியில ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அது சுரக்கும். ஏன்னா அந்த அக்ஷய பாத்திரத்துக்குரியவரே அந்த இவர் தான். அவர் பிறப்பின் அப்போது நீங்க கொடுக்கிற தானம் நீங்க அக்ஷய பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். அதனால ரத சப்தமியில் நீங்க தானம் கொடுக்கறது மிக மிக சிறந்ததாக இருக்கும். அதே போல் ரத சப்தமியில் பாவ புண்ணிய உங்களோட பாவ புண்ணியங்கள் நிறைய நீக்கப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமானதுனால யாராச்சும் உங்களுக்கு உணவு கொடுத்தாலோ யாராச்சும் உங்களுக்கு இது பண்ணாலும் தட்டாதீங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. அந்த உணவை ஏற்றுக்கொள்ளும் பழக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால நம்ம தோஷத்தை நீக்கிறோம், அந்த தோஷத்தினால் மற்றவங்களோட உணவை நம்ம வாங்கணும்னா நம்மளுக்கு தோஷம் வந்துரும் அப்படிலாம் இல்லை. இது அந்த ரத சப்தமி அன்று நம்ம என்ன கொடுக்கிறோம் என்ன வாங்குறோங்கிறது இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் புண்ணியத்தையும் பாவங்களையும் கழிக்கிற நாள் மட்டும்தான். ஏன்னா வியாசகர் ரத சப்தமி அன்று பீஷ்மருக்கு முக்தியை கொடுக்க வைத்தார். அதே போல் அந்த பீஷ்மர் அந்த சமயத்துல முக்தி அந்த நேரத்தில் முக்தி அடைந்த நாளாக குறிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா பீஷ்டா அஷ்டமி அப்படிங்கிறாங்க. அந்த அஷ்டமி பீஷ்டாஷ்டமி அன்றுதான் அவர் அவருக்கு தர்ப்பணம் அவருடைய துயில் கொண்டார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரத சப்தமியை உங்களுடைய பாவங்களை நீக்கி பீஷ்மர் பாவங்களை நீக்கி மறுநாள் பீஷ்டாஷ்டமியாக மாறினார் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது. அதனால இந்த இடத்தை நீங்க கரெக்டா இந்த வருடத்தில் பயன்படுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரத சப்தமி அன்று நீங்க விரதம் இருந்து நம்மளுடைய
சூரிய பகவானை வழிபாடு பண்ணும்போது இந்த வழிபாடு உங்களுக்கு அடுத்த ஆவணி மாதத்தில் உள்ள 1 மாத விரத காலமும் இருக்கும்போது இந்த ரெண்டும் உங்களுக்கு வந்து ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்ட் ஆகும். அதனால துவக்க புள்ளி இங்க கம்மா போட்டுட்டு ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய நான்வெஜ் சாப்பிடாம உணவுகள் உட்கொண்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் உயர் பதவிகள், உயர் அந்தஸ்துகள் கிடைக்கும். உங்க முன்னோர்கள் யாராச்சும் ரொம்ப பிரபலமானவங்களுடைய அந்தஸ்து உள்ள ஒரு குழந்தை பிறக்கும். இதெல்லாமே இந்த ரத சப்தமிக்கும் ஆவணிக்கும் உள்ள தொடர்பாக இருக்கிறது. அதனால ரத சப்தமி அன்று உங்களுடைய விரத முறைகளும் உங்களுடைய சூரியனார் வழிபாடுகளும் கரெக்டா எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டில் அமிர்த கலசத்துடன் விசேஷமான குழந்தை பேர்களும் பெரும்பாக்கியம் பெற்றவர்களாகவும் மாறுவீங்க. பாவங்கள் அனைத்தும் குறையும், புண்ணிய காரிகள் அனைத்தும் பெருகும். நன்றி, வணக்கம்.